ஹாய் குட் மார்னிங். வெரி வார்ம் வெல்கம் டு இங்கிலீஷ் மிரர். இன்றைக்கி தான் உங்களோட டே ஒன் ஓட டிப் என்ன அப்படின்னா, உங்கள் இங்கிலீஷை மேம்படுத்துறதுக்கான டிப்ஸ். டெய்லியும் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நாங்கள் கொடுப்போம். இன்றைக்கான டே ஒன்னுக்கான டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் கற்றுக்கிற புது வார்த்தைகளை ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. புது புது சென்டென்சஸ் நீங்கள் மேக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வார்த்தைகளை யாருக்கிட்டையாவது இங்கிலீஷ் பேசும்போது அதை பயன்படுத்த ட்ரை பண்ணுங்கள். இப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் மறக்காமையும் இருக்கும், அதை உபயோகித்த மாதிரியும் இருக்கும். சரி, முதல் வார்த்தை என்னன்னு பார்க்கலாமா? முதல் வார்த்தை ஜென்யூன். ஜென்யூன்னா ஒரு உண்மையான பர்சனை ஜென்யூன் பர்சன்னு சொல்லுவோம். அதே ஒருத்தவங்க உண்மையாக எதையாவது சொன்னாங்க, சின்சியராக சொன்னாங்க அப்படின்னா அது ஜென்யூன்னு சொல்லுவோம். போலி இல்லாத ஒரு விஷயத்த ஜென்யூன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஐ வண்டர் இஃப் தேர் அப்பாலஜி இஸ் ஜென்யூன். நான் ரொம்ப யோசிக்கிறேன் அவங்க சொன்ன சாரியோ மன்னிப்பு ஜென்யூனானு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீனா என்ன சொல்கிறாங்க? ஐ பிலீவ் இட்ஸ் ஜென்யூன், தே சீம் ரியலி சின்சியர். நான் நம்புகிறேன் அது உண்மைத்தன்மை உள்ளது அப்படின்னு. ஏன்னா அவங்க சொன்னது ரொம்ப நம்பகத்தன்மை, ரொம்ப சின்சியராக இருந்துச்சு, ரொம்ப ட்ரூவாக இருந்துச்சு, உண்மையாக இருந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ ஜென்யூன்னா உண்மையான, போலி இல்லாத அப்படின்னு அர்த்தம். ஓகே, இரண்டாவது வார்த்தை என்னென்னா ஓவர்கம். ஓவர்கம் அப்படின்னா ஒரு விஷயத்த கடந்து வர்றது, இல்லை வென்று வர்றது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Karan, I can't believe we overcame all the obstacles in our project. கரண் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் நம்பவே முடியல நம்ம இந்த தடைகளெல்லாம் தாண்டி இந்த ப்ராஜெக்டை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியா, we worked really hard and our efforts finally paid off. நம்ம ரொம்ப கடினமாக ஒர்க் பண்ணோம், அதனால் கடைசியில் அது நல்ல பலன் கொடுத்துருக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தடைகளை கடந்து வந்தனால, ஓவர்கேம் பண்ணி வந்தனால தான் அவங்களால இந்த ப்ராஜெக்டை முடிக்க முடிஞ்சது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷீ ஓவர்கேம் ஹர் ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் வித் அ லாட் ஆஃப் ப்ராக்டிஸ் அண்ட் கான்ஃபிடென்ஸ். அவளுடைய ஃபியர்னு என்ன, பயத்தை கடந்து வந்துட்டாலாம். எப்படின்னா பயிற்சி பண்ணி அதே நேரத்தில் ரொம்ப தைரியத்தோடு இருந்ததாலையும் அவள் அந்த அவளுடைய பயத்தை கடந்து வந்துட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் டெய்லியும் அப்படின்னா நம்மளும் கண்டிப்பாக நல்லா ஃப்ளூவெண்ட்டாக இங்கிலீஷ் பேசலாம். அதனால் தினமும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இங்கிலீஷில். சரியா? நெக்ஸ்ட்டு கிரேட்ஃபுல். கிரேட்ஃபுல்னா தமிழில் என்னென்னா நன்றி உணர்வு கொண்ட, இல்லைன்னா நன்றி காட்டுகிற. ஸோ நன்றி உணர்வு இருக்கிற ஒரு பர்சனை ஹீ இஸ் கிரேட்ஃபுல். அவன் நன்றி உணர்வோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீ இஸ் கிரேட்ஃபுல் சொல்லலாம். இதே மாதிரி நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். கிரண், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ வித் மை ஹோம்ஒர்க். ரொம்ப நன்றி என்னோட ஹோம்ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு. சீதா, ஐ ஆம் ரியலி கிரேட்ஃபுல் தட் யூ டுக் த டைம் டு அசிஸ்ட் மீ. நான் உண்மையிலே நன்றி உணர்ச்சியோடு இருக்கேன், நீங்கள் உங்களுடைய டைமை எனக்கு கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சீதா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் த சப்போர்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் டியூரிங் டஃப் டைம்ஸ். நான் ரொம்ப எனக்கு நன்றி உணர்வோடு நான் இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவங்க என் கடினமான நாட்கள், இல்லை என் கடினமான நேரங்களில் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள். ஷீ ஃபெல்ட் கிரேட்ஃபுல் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி டு ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர் நியூ பிளேசஸ். அவங்க ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டினா அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு. அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு ட்ராவல் அண்ட் எக்ஸ்ப்ளோர்னால் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அதாவது பயணம் பண்ணுறதுக்கும் புது புது இடங்களை பார்க்குறதுக்கும் அவங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு கிடைச்சதுக்கு அவங்க ரொம்ப நன்றி உணர்ச்சியோடு இருக்காங்க
அப்படின்னு சொல்கிறாங்க. டே 1ஓட 4வது வார்த்தை வந்து கன்வீனியன்ட். கன்வீனியன்ட்னா எந்த ஒரு விஷயம் வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்குதோ அதை கன்வீனியன்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். நேனா, திஸ் ஆப் இஸ் ஸோ கன்வீனியன்ட் ஃபார் ஆர்டரிங் க்ராசரிஸ். இந்த புது ஆப் வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது என் பலசரக்கு சாமான் ஆர்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீனா சொல்கிறாங்க. ரவி, எஸ், இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் டு ஹாவ் எவ்ரி திங் டெலிவர்ட் ரைட் டு யுவர் டோர். ஆமாம், கண்டிப்பாக அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். ஏன்னா எல்லா பலசரக்கு சாமானையும் உன்னுடைய கதவு, அதாவது வாசல்லே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்னு ரவி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், அ கன்வீனியன்ட் லொக்கேஷன் கேன் சேவ் யுவர் டைம் வென் ரன்னிங் எரண்ட்ஸ். ஸோ ஒரு சௌகரியமான ஒரு லொக்கேஷன், அதாவது ஒரு பிளேஸில் நம்ம இருந்தோன்னா நம்மளுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும், நேரம் சேவ் ஆகும். வென் ரன்னிங் எரண்ட்ஸ் அப்படின்னா ஒரு பிஸியான நாள், நம்ம கண்டினியூஸாக வந்து ஒரு வேலை பார்த்துட்ருக்க ஒரு நாளாக இருந்துச்சுன்னா, எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஒரு லொக்கேஷன், ஒரு எல்லாத்துக்கும் ஈஸி ஆக்சசிபிள், அதாவது ஈஸியாக போகிற ஒரு இடத்துல நம்ம இருந்தோம்னா அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The hotel's proximity to the beach made it very convenient for tourists. The hotel's proximityனா, அந்த ப்ராக்சிமிட்டினா என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹோட்டல் அண்ட் பீச் அது வந்து ரொம்ப சௌகரியமாக இருந்துச்சு இந்த டூரிஸ்ட்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ், அதாவது தூரம். சரியா? 5th vocabulary, அதாவது இடியம் என்னன்னா ஆன் கிளவுட் நைன். ஆன் கிளவுட் நைன்னா மகிழ்ச்சியிலே மிதக்கிறது, இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறத ஆன் கிளவுட் நைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். சிமி, ஹவ் ஆர் யூ ஃபீலிங் ஆஃப்டர் யுவர் ப்ரமோஷன்? உன்னுடைய ப்ரமோஷனுக்கு அப்புறம் நீ எப்படி வந்து ஃபீல் பண்ணுற? மாயா, ஐ ஆம் ஆன் கிளவுட் நைன், ஐ கான்ட் பிலீவ் இட். நான் ரொம்ப மகிழ்ச்சியில் மிதக்கிறேன், என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஆஃப்டர் த ப்ரொப்போசல் தே வேர் ஆன் கிளவுட் நைன் ஃபார் டேஸ். அந்த ப்ரொப்போசலுக்கு அப்புறம், அதாவது ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு, அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் மகிழ்ச்சியிலேயே மிதந்தாங்க, இல்லை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்த எக்ஸாம்பிள், when he found out he passed the exam he was on cloud nine. அவன் பாஸ் பண்ணிட்டான் அந்த எக்ஸாம்லன்னு கண்டுபிடிச்சோன்னே அவன் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. 6th vocabulary, ஒரு ஃப்ரேஸ், அது என்னன்னா ஹேங் இன் தேர். ஹேங் இன் தேர் அப்படின்னா ஒரு கடினமான ஒரு பிரச்சனைகள் எதுனாலும் நம்ம லைஃப்பில் இருந்துச்சுனாலும் நம்ம துணிவோடு இருக்கிறது, அதாவது எந்த சிரமம் வந்தாலும் அதை வந்து தாங்கிக்கிட்டு நம்ம கவலைப்படாமல் இருக்கிறது, ஒரு துணிவோடு இருக்கிறத ஹேங் இன் தேர்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஒரு சுச்சுவேஷன், எவ்வளவு கடினமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் அதை விட்டு கொடுக்காம நம்ம தாக்கு பிடிச்சி இருக்கிறத ஹேங் இன் தேர்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? ரீமா, ஐ ஆம் ரியலி ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் த எக்ஸாம்ஸ் கம்மிங் அப். எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது எக்ஸாம்ஸ்லாம் வரனால. ஓகே, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ரீமா. அதுக்கு ரவி என்ன சொல்கிறாங்க? ஹேங் இன் தேர் ரீமா, யூ ஹவ் காட் திஸ், ஜஸ்ட் கீப் ஸ்டடிங். நீ அங்கேயே இரு, ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி கவலைப்படாத, அந்த துணிவோடு இரு ரீமா, நீ கண்டிப்பாக இந்த இதில் வந்து பாஸ் ஆயிடுவ, நீ வந்து உன்னுடைய படிக்கிறத தொடர்ந்து படிச்சுட்டே இரு, கவலைப்படாமல் அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாங்க. டோன்ட் வரி, த ஹார்ட் டைம்ஸ் வில் பாஸ், ஜஸ்ட் ஹேங் இன் தேர். கவலையே பட தேவையில்லை, இதுவும் கடந்து போகும், அதனால் நம்ம துணிவோடு இருக்கணும். ஓகே, கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு துணிவோடு இருக்கணும். ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ வந்து vocabulary ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம படித்த இல்லை பார்த்த வார்த்தைகளை எல்லாத்துலேயும் நீங்களாக ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம் அமைச்சு ப்ராக்டிஸ் பண்ணி, இல்லை எழுதி பார்த்து, இல்லை நீங்களாக யோசித்து அமைச்சு நீங்கள் உங்கள் ட்ரெயினர்கிட்ட அனுப்பணும்.
அப்படி அனுப்புனீங்கன்னா அவங்க கரெக்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒகேபுலரி நீங்கள் ஈஸியாக பழக்கத்தில் கொண்டு வரலாம் பேசும்போது. தேங்க்யூ.